இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த எமது நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தோழர் இரங்க தோழர் அவர்களே மற்றும் SYU அமைப்பின் தோழர்கள் அனைவர்களே மற்றும் NIO அமைப்பின் வைத்தியர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பிரதேச சபை நகர சபை பிரதிநிதிகளே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் எமது சகோதர சகோதரர்களே மற்றும் அன்புக்குரிய தாய்மாரே தந்தைமாரே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டுக்கான சகோதரத்துவ தினத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். 2 தினங்கள் நாடு பூராகவும் இருந்து இந்த சகோதரத்துவத்தை அன்பை பரிமாறுவதற்காக இங்கு வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரத்துவம் தொடர்பான பல விளக்க உரைகளை எமது அமைச்சரும் ஏனைய தோழர்களும் இதனை விளங்கப்படுத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 43 வருடங்களுக்கு பின்னர் எங்களை பிரித்தானந்தவர்களிடம் இருந்து நாங்கள் அவர்களின் அந்த தந்திரோபாயத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். எதிர்வரும் காலங்களிலே இந்த இனவாத மதவாத பிரதேசவாத சிந்தனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதிலே அக்கறையோடு SYU இளைஞர் அமைப்பு தொடர்ச்சியாக இந்த சகோதர தினத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றது. 2 நாட்கள் மொழி இல்லாமல், இனம் இல்லாமல், மதம் இல்லாமல், பிரதேசம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே இனமாக இலங்கையராக ஒன்று சேர்ந்து இன்று நாங்கள் இந்த மட்டக்களப்பிலே அனைத்து தோழர்களும் தோழிகளுமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த நாளை சிறப்பித்திருந்தோம். 2 நாட்கள் ஒன்றாக சிரமதானத்தில் ஈடுபட்டோம், விளையாட்டு நிகழ்வில் ஈடுபட்டோம், சித்திர போட்டிகளில் கலந்து கொண்டோம், சைக்கிள் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டோம், ஒன்றாய் உணவருந்தினோம், ஒன்றாய் நாங்கள் இருந்தோம், சினிமா படம் பார்த்தோம். அது மாத்திரமில்லை, எங்களது கலை கலாச்சாரத்தை பகிர்ந்து கொண்டோம், எங்கள் அன்புகளையும் பகிர்ந்து கொண்டோம். உறவோடு உறவாக ஒன்றிணைந்து இன்று மட்டக்களப்பு உறவுகளை இந்த நாடு பூராவும் இருந்து வந்த எமது தோழர்கள் உறவினராக ஒன்று சேர்ந்து இன்றைய நாள் இந்த 2 நாட்களும் நாங்கள் ஒன்றாய் பயணித்திருந்தோம். விட்டு பெரியும் தருணத்தில் இன்று நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். வரும்போது ஒன்றிணைந்து நாங்கள் ஒன்றாக பயணித்தோம். இந்த 2 நாட்களிலுமே இன்று நாங்கள் என்ற உறவுகளை பிரிந்து செல்லும் இன்று அந்த நிகழ்விலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே தோழர்களே தோழிகளே, இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக மக்கள் விடுதலை முன்னணி மிக நீண்ட காலமாக சோசலிச இளைஞர் அணியினூடாக 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தை நாங்கள் வெளிக்காட்டி கொண்டிருந்தோம். அந்த அனுபவத்தை எங்களது தோழர் இரங்க தோழர் அவர்கள் கூறியிருந்தார். மிகவும் இலகுவானதல்ல. சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதன் போது பல இன்னல்களை நாங்கள் எவ்வாறு அனுபவித்தோம் என்பதை அவர் மிகவும் இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார். ஆகவே இதனோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வது கிடையாது. இன்னும் நாங்கள் இந்த நாட்டுக்கு இந்த சகோதரத்துவத்தை எடுத்துச் செல்ல தயாராக இருக்கின்றோம். இது வடக்கு கிழக்கில் மாத்திரம் நின்றுவிடக்கூடாது, தெற்கு மேற்கென நின்றுவிடக்கூடாது, மலையகம் என நின்றுவிடக்கூடாது. இலங்கை பூராகவும் எங்களது சகோதரர்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் தொடர்பாக சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக சகோதரத்துவம் இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றென்ற சமத்துவம் இருக்க வேண்டும். இலங்கையராக நாங்கள் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். எவ்வளவுதான் அபிவிருத்திகளை கொண்டு வந்தாலும் அது நிரந்தரமாக வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டுக்கு ஒரு பெருமையை நாங்கள் சர்வதேச ரீதியாக கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் ஒற்றுமையாக சேர வேண்டும். பகைமையை மறந்து ஒற்றுமையை ஒன்று சேர்த்து நாம் அனைவரும் ஒன்றாய் பயணித்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தையும் ஒரு நிம்மதியையும் நாங்களால் கொண்டு வர முடியும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை எங்களது தேசிய கொள்கை. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த கொள்கையிலிருந்து மாறுபடாது. எந்த ஒரு இனவாத சக்திகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்.
எங்களது ஆட்சி காலத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றென்ற சமத்துவத்தை நாங்கள் பேணி வருவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். ஆகவே இறுதியாக பேசுவதற்கான சந்தர்ப்பம் எட்டியிருந்தது. ஆகவே உறவுகளை சந்தித்து விட்டு அந்த உறவுகளோடு இறுதியிலே நாங்கள் பிரிந்து செல்லும் போது மனதிலே சிறு கவலை உண்டாகும். அந்த கவலையோடு மட்டக்களப்பு தோழர் தோழிகள் உங்களை விட்டு பிரிகிறார்கள். ஆகவே மனங்களாய் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். இன்று நாங்கள் அந்த ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு நாங்கள் பயணிப்போம். ஆகவே இங்கே வருகை தந்த அனைத்து தோழர் தோழிகளுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் அதே நேரம் உங்கள் அன்பு ஒன்றாக நாங்கள் ஒரே மனதாக இந்த நாட்டில் பரப்போம். இந்த வானம் எப்பவுமே திறந்திருக்கின்றது. ஒன்றாய் பறந்திடுவோம். நன்றி.